நான் தளபதியை நினைத்து வருத்தப்படுவது உண்டு. அவரை எதிர்த்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், அவருக்கு ஒரு நல்ல எதிரி கிடைச்சிருக்கலாம். அது கூட இல்ல, பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து, தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து, தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொழுது போடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அவர் கவர்னர் மாதிரி இல்ல, ஆளுநர் மாதிரி இல்ல, நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சி இல்ல இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி, யுஜிசிக்கு, நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்.